பிரைஸ்லாடுங்க. வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இது வந்து ஒரு அவரைக்காய் பொரியலை பற்றி நான் சொல்கிறேங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நான் இப்போ செய்ய போகிறேன் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் வந்துங்க, அவரைக்காய் கொஞ்சம், கொஞ்சம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதாங்க. இப்போ நான் செய்ய போகிறேன் பாருங்கள். முதல்ல வந்து வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. ரொம்ப லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க, போதுங்க. ரொம்ப எண்ணெய் வேண்டாம், ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றிட்டு அது கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போடலாங்க. கடுகு பொரியட்டுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுங்க கேஸ். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடலாங்க. கருவேப்பிலை போட்ட உடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆனியன் போடலாங்க. ஆனியன் கொஞ்சம் வதவட்டாங்க, ஓகேங்களா? ஆனியன் கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்குங்க, ஓகேங்களா? பெருசாக இருந்துச்சுன்னா அவரைக்காய் இதுக்கு வந்து அதுதான் முதல்ல தென்படும். அதனால் வந்து கொஞ்சம் இது பாருங்கள், இவ்வளோ இதாக மெலிசாக சின்னதாக அரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அது கூடயே டொமேட்டோ போட்டுக்கலாங்க. ரொம்ப போடக்கூடாதுங்க, தக்காளி அதிகமாக போடக்கூடாது அவரைக்காவுக்கு. ஏன்னா அந்த புளிப்பு வாசம் இருக்கக்கூடாது, கண்டும் காணாமல் தான் இருக்கணும். தக்காளி அதிகமாக போடக்கூடாது. அதிகமாக போட்டோன்னா இது தக்காளி சேர்ந்து இது மாதிரி ஆகிடும், தக்காளி சாதம் மாதிரி கிட்ட ஆகிடும். அவரைக்காய் தொக்கு மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் வதவிட்டோங்க. வதவுறதுக்கு நம்ம லைட்டாக வந்து ஒரு கல் உப்பு போட்டோன்னா அது சீக்கிரமாக வதவிடும். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்மோஸ்ட் தெரியும். இது கொஞ்சம் இது வந்து இந்த டிஷ்ஷு வந்து ஒரு தயிர் சாதத்துக்கோ கொஞ்சம் எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாங்க. ஒரு தயிர் சாதத்துக்கோ ஒரு சாம்பார் சாதத்துக்கோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக ஆகிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்க, இப்போ நம்ம அவரைக்காய் போட்டாச்சுங்க. வெங்காயம் வதவிச்சு அவரைக்காய் போட்டுட்டோம், ஓகேங்களா? இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க. இது கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணேன். மிளகாத்தூள் ரொம்ப போடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் எடுக்கக்கூடாது இல்லைங்களா? காரம் இருந்தால் சிலவங்களுக்கு காரம் தான் பிடிக்காது, கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க, போதும், ரொம்ப வேண்டாம். இதை பார்த்தீங்களா, மிளகாத்தூள் போட்டாச்சு. இது தேவையான அளவு உப்பு அதிகமாக போட்டாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணி ரொம்ப இது ஊற்றக்கூடாதுங்க. இந்த காய் முழுகிற வரைக்கும் தான் தண்ணி ஊற்றணும், ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா தண்ணி இதாகிட்ட பிறகு இறக்கிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது தண்ணி இதாகிட்டோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா? தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு உப்பெல்லாம் போட்டோம் இல்லைங்களா? ஸோ காய் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் தொக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கடைசியில் வந்து நம்ம அந்த கொத்தமல்லி இலைகள் இருக்கு இல்லைங்களா, அதை மேலே அப்படி தூவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக மணக்க வந்து அவரைக்காய் தொக்கு. இது எல்லாம் ஒரு சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கு, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது நல்லா வந்துருச்சு, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் சொன்னால் தான் மேலும் நான் வந்து அப்லோட் பண்ண முடியும், ஓகேங்களா?
இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஆல்.